மழை காலம் ஆனாலும் சரி, வெயில் காலம் ஆனாலும் சரி, நான் சுடு தண்ணியில தான்ப்பா குளிப்பேன். அதில இருக்கிற சுகமே தனி தான் அப்படின்னு சொல்ற ஆளா நீங்க? ஆனா சுடு தண்ணியில குளிச்சா நரம்பு தளர்ச்சி வந்துரும்னு சொல்றாங்களே, இது உண்மையா பொய்யா? இப்போ பார்த்துடலாம். பல காலமா சுடு தண்ணியில குளிச்சா நரம்பு வீக் ஆயிடும், பச்சை தண்ணியில தான் குளிக்கணும் அப்படின்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது ஒரு மித்து. சுடு தண்ணியில குளிச்சா நரம்புலாம் ஷாக் ஆகலாம். ஆனா அது வீக் ஆயிடாது. இந்த ஷாக்குக்கு ஏன் காரணம் அப்படின்னா, பாடி கூலாக இருக்கிறப்போ சடனாக ஒரு ஹீட் மேலே படுறப்போ இது நடக்கும். இதே தான் வைஸ் வெர்ஸா ஆகும். அதாவது நம்ம பாடி ஹாட்டாக இருக்கிறப்போ டக்குன்னு ஒரு சில் தண்ணி மேலே பட்டுச்சுனாலும் நரம்பு ஷாக் ஆகும். ஆனால் இது ஃபியூ செகண்ட்ஸ்க்கு தான் நடக்குமே தவிர உடனே நரம்பு வீக் ஆகிடுமான்னு கேட்டால் கிடையாது. லாஜிக்காக பார்த்தாலுமே கூட பச்சை தண்ணியில் தான் சுடு தண்ணியை விட பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கும். சுடு தண்ணியில் குளிச்சா ஜாயின்ட் பெயின்லாம் ரெடியூஸ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸுமே ரிலீஸ் ஆகிறதா சொல்கிறாங்க. ஸோ சுடு தண்ணியில் குளிக்கிறது சேஃப் தான், உடம்புக்குமே நல்லது தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ஓவர் ஹீட்டில் குளிக்கக்கூடாது. இந்த மாதிரி பல மித் பஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.